பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த காட்சியை நேரலையில் பார்க்கலாம். மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட், வலிமையான ஆட்சிக்காக கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. களம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு தமிழகத்தில் யாரும் கூட தங்களை பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்லிக்கொள்ள முடியாது. யாரும் தன்னை இணை பிரதம மந்திரி வேட்பாளராகவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல, தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மோடி அவர். அதனாலதான் இந்த தேர்தல் ஸ்பெஷல். அதனால இந்த தேர்தலில் மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக நாங்க மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்க. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும். தலைவா, இன்னைக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கணும், அதுதான் கிரவுண்ட் லெவல். அதன் பிறகு ஒரு தலைவர்களுக்கு ஒரு கொள்கை, இப்படித்தான் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படித்தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதை யாரும் தடுக்க போவதில்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையை அதிகமா இருக்கு. என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நான் என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன், அதே தான் பேசுறேன். நான் பேச்சை மாத்திக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் பேச்சை நான் எப்பவும் மாற்றினது கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கு பேசுறேன். நான் பேச்சை மாத்தி பேசுறவன் கிடையாது. ஏன்னா ஆட்சியில டிஎம்கே இருக்கு. பாஜக 1, 2, 3 டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் 1984 பிறந்தேன். அதுக்கு முன்னாடியே பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. நான் அரசியலுக்கு 2020 ஆகஸ்ட் 25 அரசியலுக்கு வந்தேன். பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பிறகாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம்.